எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +0.17 41 பாயிண்ட் அதிகங்க. அதே மாதிரி தான் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா +0.16, அதாவது இந்த ரேட்லேயே தான் சுற்றிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அரௌண்ட் 23,700 to 500 இந்த ரேஞ்சு தான் சுற்றிட்டு இருக்கு. ஒரு 4 நாளாக எங்கேயுமே போக மாட்டேக்கு. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு. பட் அகெயின் அண்ட் அகெயின் ருபி தான் டெய்லி வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கு. ஹையஸ்ட் வந்து ரீச் பண்ணிட்டு 10-year பாண்டும் ரீச் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி எல்லாம் சேமாக தாங்க இருக்கு. அண்ட் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்துலாம். ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 23,800ங்க, 800 to 24,000 வச்சுப்போம். அப்புறம் சப்போர்ட் வந்து 23,400 to 23,500. 23,500 தான் ப்ராப்பரான சப்போர்ட்டு. 23,400 ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. ஸோ குரூஷியல் சப்போர்ட் வந்து 23,150 பியரிஸ் ஆனிச்சுன்னா அது ரீச் ஆக தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ வால்யூம் படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் சீமன் எனர்ஜிஸ் கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அப்புறம் எம்டார் டெக்கு, அப்புறம் பவர் கிரிட் இருக்குது, பவர் கிரிட், அதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லாமே நல்ல ரிசல்ட். அதனால தான் இந்த அளவுக்கு எல்லாம் ஏறி இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்றா பார்ப்போம் என்னென்ன அப்படின்னு வந்துருக்குன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரி வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ரிசல்ட். அவங்களோட பேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 31% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. அதுக்குலாம் ஸோ கிராசிம்னா ஃபஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து ஆதித்ய பிர்லாவோட ஃப்ளாக்ஷிப் கம்பெனி. அவங்க என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னா கெமிக்கல், சிமெண்ட் வச்சிருக்காங்க, ஃபினான்சியல் சர்வீஸ், பெயிண்ட், இந்த பிர்லா ஓப்பஸ், ஸோ எல்லாமே இதில் பங்கு வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிங்க. கரண்ட் ப்ரைஸ் அரௌண்ட் 3,000 290 to 3,000 சுற்றிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் வந்து 1957 கோடிங்க. ஸோ போன வருஷத்தோட 30% அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 51,101, போன வருஷத்தோட 15% இன்க்ரீஸ் ஆயிருங்க. 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க பெயிண்ட் பிசினஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இது வந்து 4th மேஜர் பெயிண்டாக வந்திருக்கு இந்தியாவில், அவங்க பிர்லா ஓப்பஸ். ஸோ அது இன்னும் நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட் இன்னும் சேலஞ்ச் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மல்டி செக்டார் அண்ட் டிவிடெண்ட் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இது வந்து இந்த டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இது நிறையா ஷேரில் வந்து ஹோல்டு வச்சுருக்காங்க. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் வந்து அதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்துனா மதர்சன்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி பார்த்துருவோம். இது வந்து நொய்டாவில் வந்து இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குங்க. இது என்ன பண்ணுறேன்னா வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சருங்க. ஸோ BMW, மெர்சிடிஸ், டொயாட்டோ எல்லாத்துக்குமே இவங்க வந்து OEM சப்ளை பண்ணுறாங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் 1,38,575 கோடிங்க. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் பேக்ட் பார்த்தீங்கன்னா 1,497 கோடிங்க. ஸோ போன வருஷத்துக்கு 46% அதிகமாக இருக்குது. டிவிடெண்டும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ வரும்னு தெரில. அண்ட் ப்ராஃபிட் ஜம்ப் வந்து 40% ஆயிருக்குங்க இயர் அண்ட் இயர், 1,562 கோடி. ஏன் இந்த க்ரோத் பார்த்தீங்கன்னா குளோபலாக இந்த டிரான்ஸ்லேஷன் தாங்க எல்லாமே ஈவிக்கு மாறுறதுனால இவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஈவிக்கு வந்து சாதாரண ஐசி காரை விட 30 to 40% அதிக ஒயரிங் வேணும். அதனால இந்த மதர்சனுக்கு வந்து டைரெக்டாக பெனிஃபிட் ஆயிடுது. பட் இப்போ வந்து கொஞ்சம் ரேட் அதிகங்க மதர்சன். இது வந்து ஸ்பிளிட் கொடுத்ததுக்கப்புறம் 132 ரூபா கிட்ட இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலுங்க. இவங்களோட பேட் வந்து இயர் ஆன் இயர் 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ இவங்களோட Q4 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 529 கோடி, 36% இன்க்ரீஸ். ரெவன்யூ 6,065 கோடி, 18% இன்க்ரீஸுங்க. ஸோ ஃபுல் இயர், இது வந்து குவார்ட்டர்லி. ஃபுல் இயர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 1,942, 34% ஜம்ப் பண்ணியிருக்கு. ரெவன்யூ வந்து 25,229, 16% க்ரோத் கொடுத்துருக்குங்க. எப்பிட்டா பயங்கரங்க, 25% க்ரோத் கொடுத்துருக்கு. அதாவது 3,769 கோடி. இது போன வருஷத்தோட 25% க்ரோத் அதிகமாக இருக்குங்க. அப்புறம் இங்கே வந்து 1000 கோடி மார்க்கெட்டை வந்து அப்போலோ வந்து சீக்கிரமாக கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போலோ 24/7 வந்து 96 கோடியில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் 120 கோடி இருந்துச்சுங்க. அண்ட் டிவிடெண்ட் 10 ரூபா கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட CEO என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹெல்த் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட வந்து ஒரு 4 பில்லர் இருக்குங்க. அவங்க 4 செக்மெண்ட் வச்சுப்போம். ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்போலோ ஃபார்மசி இருக்குது, அப்புறம் டிஜிட்டல் அப்போலோ, அதாவது அப்போலோ 24/7 ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அப்போலோ ஹெல்த் லைஃப் ஸ்டைல்னு வச்சுருக்காங்க. இதில் வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான வால்யூம், உங்களுக்கு ஆக்குபென்சி க்ரோத்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் வந்து அப்போலோ ஃபார்மசி பேன் இண்டியா லெவலில் இருக்குது. ஸோ இந்த அப்போலோ 24/7 டிஜிட்டல்னால் ஃபஸ்ட் டைம் ப்ராஃபிட்டபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்போலோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து 100% அக்யூர். இது வந்து ரீசெண்டாக தான் இந்த வருஷம் வந்து அக்யூர் பண்ணாங்க. புதுசாக ஃபுல்லாக வாங்கினாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து அவங்க வந்து ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ரேட்டிங் வந்து AAA ஸ்டேபிள் ப்ளஸ் AAA ஸ்டேபிள் ப்ளஸ் A1+, 30,000 கோடி ஃபேக்கல்ட்டி இருக்கிறதுனால ஃபைனான்ஸ் ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்குது.
ஹெச்எஸ்பிசி உங்களோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 9,000 உயர்த்திருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் 8,000 சம்திங் சுற்றிட்டு இருக்கு. முன்னாடி 8,000 வச்சு தாங்க அது ரீச் ஆயிடுச்சு. இப்போ 9,000 வந்து உயர்த்திருக்காங்க. ஸோ ஹெல்த் கேரில் இந்தியாவோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கம்பெனிங்க. ஸோ இதில் எதுக்கும் இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கலுங்க. ஒன் ஆஃப் த இந்தியாஸ் இவி பெட்டர் இவின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதோட லாஸ் தாங்க கிட்டத்தட்ட 500 கோடி லாஸ் ஆயிருக்குங்க போன வருஷத்தோட இந்த வருஷம். அதுக்கப்புறம் வந்து ஆனால் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி மட்டும், அதுவும் குறைஞ்சிருக்கு. 56% ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வரும்போது 76,000 கோடி மார்க்கெட் கேப்புங்க. அண்ட் இன்னைக்கு அதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 16,000 கோடி தான். எவ்வளோ 78% குறைஞ்சிருக்கேன். அது மாதிரி ரேட்டு பார்த்தீங்கன்னா 36 ரூபா, கிட்டத்தட்ட 37 36 தான் சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா பயங்கர ப்ரெஷருங்க. டிவிஎஸ், ஐக்கூப்பு, பஜாஜ், சத்தாக்கு, ஏத்தரு பயங்கர காம்படிஷன் இருக்கு. இவங்க எப்படி தான் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் காஷனோட இருங்க. இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜேஎன்கே இந்தியாங்க. ஸோ இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டிங் எக்யூப்மெண்ட்டு, ப்ராசஸ் ஃபைபர் ஹீட்டு, ரீஃபார்மெண்ட்டு, இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி இதில் வந்து இருக்கிற கம்பெனிங்க. இவங்க ரிசல்ட் பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா Q4 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 138% சர்ச் ஆயிருக்கேன். ஸோ 31 கோடிக்கு ரெவன்யூ வந்து 300 கோடிக்கு வந்து ஹிட் ஆயிருக்குங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூஸுங்க. இந்த பிரவீன் ஷாஹே, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல் கேபிட்டல் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறான்னா எக்ஸிகியூஷன் கேப்பபிலிட்டி, பேலன்ஸ் ஸ்ட்ரென்த் தான் இஎம்எஸ் செக்டரோட வின்னரை தீர்மானிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் இஎம்எஸ் செக்டர் என்னன்னு பார்த்தோம். எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். அதாவது என்ன பண்ணுவாங்க, இந்த ஆப்பிள், சாம்சங், அப்புறம் எம்ஐ இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா நோக்கியா இவங்களோட ஃபோனை இவங்க தயாரிக்க மாட்டாங்க, அவுட் சோர்சிங் பண்ணுவாங்க. அப்படி அவுட் சோர்ஸ் பண்ணுற அந்த செக்டர் தான் இஎம்எஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் செக்டர் வந்து 2023 8 லட்சம் கோடி, 8.4 லேக் கோடின்னு வச்சுக்கோங்க. இப்போ 2028 27.7 லட்சம் கோடி ஆகும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. 27% சிஏஜிஆருங்க. அண்ட் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் வந்து ஃபினான்சியல் 25ல 38.6 பில்லியன். இந்தியா தான் தேர்ட் லார்ஜஸ்ட் இருக்கு வேர்ல்ட்லேயே. கிட்டத்தட்ட 400 மில்லியன் யூனிட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 55 to 60 பில்லியன் வந்து குளோபல் மார்க்கெட்டில் 4 to 5% மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. சைனாவில் 15% மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த கேப்பை நடப்பது தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. சொன்னாங்க அப்படின்னு பார்த்தாங்க பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட நமக்கு 40,000 கோடி வந்து இஎம்எஸ் செக்டருக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணாங்க. போன வருஷத்தை விட அதிகம். போன வருஷம் கிட்டத்தட்ட 23,000 கோடி ஒதுக்கீடு பண்ணாங்க. ஸோ அதனால இந்த செக்டர் வந்து ரொம்ப வளரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எக்ஸிகியூஷன் கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்குது, பேலன்ஸ் ஷீட்டை யார் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இந்த செக்டரில் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த 3 to 5 இயர்ஸ்க்கு 34 to 35 அளவுக்கு சிஜிஆர் வந்து இந்த கம்பெனிலாம் வளரலாம் அப்படின்னு சொல்கிறார். என்னென்ன கம்பெனி சொல்கிறாங்க, டிக்ஸான், அப்புறம் வந்து கீனஸ் டெக்னாலஜி, அப்புறம் சைர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி, தென் ஆம்பர் என்டர்பிரைசஸ். இதில் டிக்ஸான் எல்லாமே ஓவர் வேல்யூ தாங்க, எல்லாமே ஓவர் வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதில் ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காஸ்ட் ரொம்ப அதிகம். சைனா, வியட்நாம் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே 80 to 90% இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இருக்கையில பெரிய நமக்கு ரிஸ்க்குங்க. அப்புறம் எல்லாமே ஹைலி வேல்யூவேஷன் கையில் லிஸ்ட் ஆகி போயிட்டுருக்குங்க. ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்குன்ட்டு. ஸோ இந்த இதில் வந்து டெக்ஸான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சைர்மா வந்து எஸ்ஜிஎஸ் வெரி ஸ்ட்ராங்கு, அது கூட பாருங்கள். அண்ட் ஆம்பரும் ஸ்ட்ராங்கு தான், கேஎன்எஸ் குட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்கள் லிஸ்ட்டில் இருந்தால் இவர் சொன்னதுபடி எது போகுதுன்னு ஃபாலோ பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இபிஎஃப் வித்ட்ராவலுக்கு வந்து புதுசாக நமக்கு வந்து ரூல்ஸ் மாற்றிருக்காங்க. ஸோ என்ன மாற்றம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ 3.0 அப்படின்னா ப்ரொவிடென்ட் ஃபண்ட்லேருந்து நீங்கள் இனிமேல் யூபிஐ மட்டும் ஏடிஎம் மூலமாகவே காசு எடுத்துக்கலாங்க. செட்டில்மெண்ட் வந்து 5 லட்சம் வரைக்கும் வச்சிருக்காங்க. முன்னாடி இது வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் போடணும், இபிஎஃப் ஆஃபீஸுக்கு போகணும், ஒரு 15 to 30 days வெயிட் பண்ணணும். ஃபார்ம் 19, ஃபார்ம் 10C, ஃபார்ம் 31 இந்த மாதிரி நிறைய பண்ணணும். அந்த ரிஜெக்ஷன் ரேட் வேறு அதிகமாக இருக்கும். பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் யூஎன் லாகின்ல இபிஎஃப் போர்ட்டல் போங்க, அங்கே ஆதார் ஓடிபி வெரிஃபை பண்ணுங்கள், வித்ட்ராவல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், தேவையான அமௌண்ட் வந்து யூபிஐ ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வேலிடேட் பண்ணி உங்கள் பேங்க்குக்கு இன்ஸ்டன்ட்டாக அமௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இதுதான் இபிஎஃப்ஓ 3.0 அப்படிங்கிறது. இதில் வந்து 70% வித்ட்ரா பண்ண முடியும். இது ஆல்ரெடி இருக்கிற ரூல் தான். 25% வந்து வித்ட்ரா பண்ணவே முடியாது உங்களால். அதுக்கப்புறம் 1 லட்சம் தான் அப்பர் லிமிட் அறிஞ்சு இப்போ அது 5 லட்சமாக அதிகமாக பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஒன்லி 3 கேட்டகரி தான். ஃபஸ்ட்டு வந்து எசென்ஷியல் நீடு, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ, எஜுகேஷனோ, மேரேஜுக்கோ நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹவுசிங் ரிலேட்டட், ஹோம் பர்ச்சேஸு, கன்ஸ்ட்ரக்ஷன், ரெனோவேஷனுக்கு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சுச்சுவேஷன், இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் 75%, 2 மாதத்துக்கு அப்புறம் 100% நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ முன்னாடி 13 இருந்தது, இந்த மாதிரி 3 கேட்டகரியாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம்
95% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வரும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஆட்டோமேட்டட். ஸோ அதனால உங்களுக்கு அப்படி வரும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஏடிஎம் வழியாகவும் எடுக்கலாம். ஒரு புது ஏடிஎம் கார்டே கொடுக்க போகிறாங்க நீங்கள் இபிஎஃப்ல வந்து பணம் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யூபிஐ வழியாகவும் எடுக்கலாங்க. ஸோ ஏடிஎம் எடுக்கலாம், யூபிஐ எடுக்கலாம், ஈனோ அந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் பணம் எடுத்துக்கலாங்க. இது வந்து ஒரு வகையில் நல்லது தான். இன்னொரு வகையில் இதில் டச் பண்ண வேணாம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இதில் டச் பண்ணாமல் இருக்க ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இது வந்து நமக்கு சேஃபஸ்ட் ஒன்று. நம்ம எப்போ பணம் தேவைப்படுமோ ரிட்டையர்மெண்ட்டோ அப்போ எடுத்துக்கிட்டது பெஸ்ட்டு எனக்கு தோணுது. அண்ட் ஃபைனலாக இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க் வந்து பாருங்கள் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது. பயங்கரமாக ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குதுங்க. ஸோ இதோட சப்போர்ட் லெவல் 500 இருக்குது. இப்போ 472 இந்த ரீட்ரேஸ்மெண்ட் மீட் ஆச்சுன்னா ஒரு பிரேக் அவுட்க்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். பிரேக் டவுனும் ஆகலாம். 420 பயங்கர சப்போர்ட்டில் இருக்குங்க. 400 to 420. நெக்ஸ்ட் டேட்டா பேட்டர்ன் பாருங்கள். ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ 3600 சப்போர்ட்லேருந்து இப்போ மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ இதுவும் பிரேக் அவுட் ஆகலாம். இதுவும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ரெண்டு டிப்ஸ் மியூசிக் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஏறுறாங்க பாருங்கள். ஒரு கப் அண்ட் ஹேண்டில் போடுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதுவும் பிரேக் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. 680 and 670 தாண்டிச்சுன்னா இது நீங்கள் மாற்றி போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேஎன்கே இந்தியா. ஸோ நம்ம ரிசல்ட் கூட பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஆல் டைம் பை ரிசல்ட் வந்து 3 ஏறி போச்சு பாருங்கள். ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 320 380 போச்சு. 380 390 தாண்டிச்சுன்னா பிரேக் அவுட். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.